உயிரோடு வாழும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உன்னதமான பல ஆற்றல்கள் இயங்கிக் கொண்டுள்ளன. அந்த ஆற்றலின் சக்தியால் தான் உடலில் உயிர் நிலைத்து நிற்கின்றது என்பது இயற்கையின் அற்புதமான படைப்பு. ஒருவர் இருக்கும் போதும் இறக்கும் போதும் பிறருக்கு உதவியாய் இருப்பாரானால் அப்படிப்பட்டவரை இந்த உலகம் இறைவனாகத்தான் பார்க்கிறது. இருக்கும் போது சரி, இறக்கும் போது எப்படி உதவுவது என்றால் அதுதான் உடல் உறுப்பு தானம். இதயம் நாம் இறந்த பிறகு 4 முதல் 6 மணி நேரம் வரை இயங்குமா? நுரையீரலும் 4 முதல் 6 மணி நேரம் வரை இயங்குமா? நமது கண்களும் 4 முதல் 6 மணி நேரம் வரை இயங்குமா? கல்லீரல் 8 முதல் 12 மணி வரை இயங்குமா? சிறுநீரகம் 24 முதல் 36 மணி நேரம் வரை இயங்குமா? இப்படி இருக்க அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் மாற்றி இறந்த ஒரு உயிரால் இன்னொருவருக்கு உயிர் கொடுக்க முடியும். அப்படி ஒரு இடத்தில் உள்ள உறுப்பினை எங்கோ வேறு ஒருவருக்கு மாற்றியமைக்க இடையூறாக இருப்பது இந்த காலமும் நேரமும் தான். பல உயிர்கள் உறுப்புகள் கிடைத்தும் காலதாமதத்தால் அதற்கான அறுவை சிகிச்சைகள் வீணாய் போயுள்ளது. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் மருந்துகள் உடல் உறுப்புகளை விரைந்து சென்று அதற்கான இடத்தில் சேர்க்க அதிநவீன ட்ரோன் ஒன்றை வடிவமைத்துள்ளார் பொறியியல் பட்டதாரி இளைஞர் ஒருவர். பொறியியல் பட்டதாரி தினேஷ் என்பவர் வடிவமைத்துள்ள இந்த ட்ரோன் மருந்துகள், உடல் உறுப்புகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை விரைவில் எடுத்துச் சென்று ஹெலிகாப்டர் போல் புறப்பட்டு தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் நோயாளிகளை கிராமங்களிலேயே சென்று சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ பொருட்களை சுமந்து 7 கிலோ எடை வரையில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வல்லமை படைத்தது என தினேஷ் கூறியுள்ளார். அறிவியல் வளர்ச்சியையும் கண்டுபிடிப்புகளையும் இது போன்று ஆக்கப்பூர்வ காரியங்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு.